ஹாய் விவஸ் பார்க்கக்கூடிய ஒரு மூவியோட நேம் வந்து தேவாரா பார்ட் 1. அந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது யார் டைரக்ட் பண்ணது அப்படின்னா கோட்டலா சிவா தான் டைரக்ட் பண்ணது. இசை வந்து அனிருத், பேக்ரவுண்ட் இசை எல்லாமே வந்து அனிருத் பண்ணியிருக்கிறாரு. பட்ஜெட் வந்து ஒரு 300 கோடி போட்டு மூவி வந்து தயாரிச்சிருக்காங்க. ஆக்டர் ஜூனியர் என்டிஆர் தான் நடிச்சிருக்காரு. இது 2 ரோல் பண்ணியிருக்கிறாரு. தேவாரா ஒன்று வாரா ஒன்று, அதாவது அப்பா மகன் 2 கேரக்டரும் பண்ணியிருக்கிறாரு. வில்லன் கேரக்டரில் வந்து சைப் அலிகான் வந்து நடிச்சிருக்கிறாரு. அவர் பைரவா கேரக்டராக நடிச்சிருக்காரு. ஜான்விகா கபூர் அவர் வந்து தங்கம் ரோல் நடிச்சிருக்காரு. அப்படி அதாவது தேவாரா பையன் வாராவுக்கு காதலியா வந்து நடிச்சிருக்காரு. சுருதி மராத்தே இது வந்து தேவாரா ஒரு மனைவியா நடிச்சிருக்காரு. அப்படி பிரகாஷ் ராஜ் அதாவது தேவாரா வாரா அவங்க 2 பேருமே சொல்லக்கூடிய பெரியப்பா சிங்கப்பா அந்த மாதிரி வயசான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அஜய் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதில் நடிச்சிருக்காரு. மேகா ஸ்ரீகாந்த் அவர் வந்து தேவாராவுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காரு. அப்படி முரளி சர்மா அவர் வந்து முருகா கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அப்படி அது வந்து இடைத்தரகரா நடிச்சிருக்காரு. அப்படி நரேன். ஸோ இவங்கெல்லாம் எட் பண்ணி ஒரு மூவி வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். தெரிஞ்ச அந்த ஃபிலிம்னாவே வந்து சண்டை காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு தெரியும். அதே மாதிரி சேம் இதுதான் அவங்களோட பாணியில் இது சண்டைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மூவியாக இருக்குது. நைட் வெர்ஷன், லைட் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து சூப்பராகவே காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அனிருத் இசை ஆகட்டும் எல்லாமே வந்து பெஸ்ட்டு. ஓகே, இந்த இடத்துல ட்ராபேக் அப்படின்னா வந்து எமோஷன் வந்து கிரியேட் பண்ண முடியல, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தா பாகுபலி டைப்பில் இந்த மூவி கொண்டு போயிருக்காங்க போல தான் எனக்கு தோணுது. ஒரு பாகுபலி மூவியை அப்படியே மூக்கு காது கண்ணுக்கு எல்லாம் வச்சு ஒரு சாயம் பூசி கொண்டு வந்து வச்சாலுமே பாகுபலி தான்ங்கிற கொஞ்சம் ஒரு சாயல் எப்படி இருந்தாலுமே அது மூவியில் தெரியுது. ஒரு பாகுபலி டைப்புன்னா நீங்கள் எதை வச்சுல சொல்கிறீங்க அப்படின்னா பாகுபலியில் வந்து ஹீரோ வில்லன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிறாங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஹீரோ வில்லன் 2 பேருமே வந்து ஒரு ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு குணங்கள் வேறுபடும் இல்லை. அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த படத்துலையும் மூவிலையும் காட்டிக்கிறாங்க. இந்த பாகுபலியில் வந்து வில்லனுக்கு வந்து பையனும் பிள்ளையும் இருக்கிற மாதிரி, அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி உறவு இருக்கிற மாதிரி அதில் காட்டியிருந்தாங்க. இதில் கொஞ்சம் தேவாராவுக்கு வந்து ஒரு பையனும் பிள்ளையும் இருக்கிற மாதிரி, அண்ணன் தங்கச்சி இருக்கிற மாதிரி இதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி காட்டிக்கிறாங்க. பாகுபலியில் தேவசேனா எப்படி ஒரு வீரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்படி விருப்பப்படுறாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் 2வது ஹீரோனி வந்து ஒரு நல்ல வீரனை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற வந்து ஒரு கான்செப்டில் கொண்டு போயிருக்காங்க இந்த கதையை. சத்யராஜ் எட்டப்பா ஒரு ரோல் பண்ணிக்கிறேன். அப்படி இதுலேயும் அதே மாதிரி தான் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ஹீரோவுக்கு கூட இருந்தாலுமே கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுற ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிற மாதிரி இதில் காட்டிக்கிறாங்க. அதில் பாகுபலியில் வந்து சத்யராஜ் வந்து பசங்களுக்கு அந்த ஊர் மக்களுக்குள்ள ஸ்டோரி சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் பிரகாஷ் ராஜ் வந்து போலீஸாக இருக்கிறவங்களுக்கு ஸ்டோரி சொல்கிற அப்படி மாதிரி காட்டிக்கிறாங்க இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் பாட்டு பாகுபலியில் முடிக்கும் போது அந்த பாகுபலி கொன்னது யாரு, எப்படி இந்த வீரம் பொருந்திய பெரிய மனுஷனை கொன்னது யாரு அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வரும். இந்த பாட்டிலையும் வீரம் மிகுந்த பெரிய மனிதனாக அந்த தேவாராவை கொன்னது யாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்துலையும் முடிக்கிறாங்க. செயல்பாட்டுக்கு வழிவகுக்கிறாங்க. இதே மாதிரி அந்த பாகுபலி சாயிலேயே வந்து இதையும் கொண்டு போயிருக்காங்க. இந்த கதை பற்றின ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்தியாவோட ஹோம் மினிஸ்டருக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடைபெறுது. எத்தி சம்மந்தமாக ஒரு மீட்டிங் போகுது. அதாவது என்னென்னா அந்த இந்தியா நாட்டில் வந்து 12 கிரிக்கெட் வீரர்கள்லாம் வந்து ஒரு ஸ்டேடியத்தில் வந்து வராங்க. அந்த 12 வீரர்களோட சேர்ந்து 3 நாட்டு தலைவர்களும் வந்து அந்த ஸ்டேடியத்துக்கு வராங்க. அதனால் அந்த ஸ்டேடியம் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுற மாதிரி ஒரு தோணுது. ஏதோ ஒரு உளவுத்துறை மூலம் அது செய்தி கிடைக்குது. அந்த செய்திப்படி அவங்க விசாரித்து பார்க்கும்போது அது குண்டு வைக்கிறதுக்கு அந்த குண்டு வாங்குறதுக்கு அந்த ஒரு பண்டு வந்து டிரான்சாக்ஷன் ஆகிருக்குது, இந்தியாவில் டிரான்சாக்ஷன் ஆகிருக்குன்னு தெரியுது. அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீமை போலீஸை வந்து குழுவை வந்து நியமிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த போலீஸ் குழு தான் அஜய் வந்து இன்சார்ஜாக எடுத்துக்கிற. அப்படி லெவலில் போலீஸ் வந்து எத்தனை பேர் போகணும் ஒரு 4-5 பேர் தடையை வச்சு ஒரு போலீஸோட கேரக்டர் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு லிமிட்டுன்னு சொல்லி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி அந்த எத்தியை பிடிக்கிறது அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. ஆனால் எத்தியெல்லாம் பற்றியெல்லாம் எங்கே இருக்கிறா எப்படி இருக்கிறனால தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சவங்க அவனை ஒருத்தங்க சுற்றி இருக்கிற மாதிரி தோணுது. அவனையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவன் வந்து எனக்கெல்லாம் எத்தியை பற்றியெல்லாம் எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு தெரியாது. ரத்தனமலையில் ஒரு சிறு வியாபாரி இருக்கிறான். அந்த சிறு வியாபாரி கேட்டால் வேணா நீங்கள் கேட்டிங்கன்னா வேணா எத்தியை பற்றி சொல்லுவான். அவனோட நேம் வந்து முருகன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஹின்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறா. அப்படி அந்த ஹின்ஸை வச்சு மாப்பு முடிச்சுட்டு போய் போலீஸு அந்த இடத்த ரீச் பண்ணி விசாரிக்கும் போது முருகன் வந்து இறந்துருக்கிறான். ஆனால் முருகன் கூட இருக்கிற கையாள் ஒருத்தன் இருக்கிறான்னு தெரியுது. அந்த கையால் போய் பார்க்கும்போது அவன் ஆல்ரெடி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கிறான்னு தெரியுது. இவன் வந்த வேலையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எத்தி எங்கே இருக்கிறான்னு கேட்கும்போது எத்தி பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வந்த வேலை என்ன அப்படின்னு கேட்கும்போது வேற மாதிரி திருச்சி சொன்னா தான் பதில் வரும்னு சொல்லிட்டு எனக்கு கண்டெய்னரை வந்து திருடி தரணும். முருகன் கூட இருக்கிற கையால் வந்து என்னங்கிறா அங்கே தூரத்தில் இருக்கிற ஒரு 4 மலையை காட்டி அந்த 4 மலை தான் வந்து செங்கடல்னு சொல்லுவாங்க. அந்த 4 மலைக்கு உட்பட்டவங்க தான் போய் திருடு போவாங்க. திருடுறதுக்கு இதில் இன்சார்ஜாக இருக்கிற பைரவா அவங்ககிட்ட போய் கேளுங்க, பைரவா அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. அவங்க நெடு போய் பைரவா கிட்ட கேட்குறாங்க. அவன் ஒத்துக்கலை. இருந்தாலும் வற்புறுத்துறாங்க. அவன் பைரவாலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களாட அடி அடித்து துரத்தி விட்டுறாங்க. கடற்கரை ஓரத்தில் வர்றாங்க. பிரகாஷ்ராஜ் என்ட்ரி ஆகிற அப்படியே வந்து இது கேட்குற அப்படி யாராச்சும் எடுத்து தர முடியுமா, கண்டெய்னர் இருக்குது அதுலேருந்து எங்களுக்கு எடுத்து தரணும், முக்கியமான பொருள் இருக்குது
பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு போட்டை பிடிச்சி நடுக்கடல் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிற அப்படி. நடுக்கடல் வரைக்கும் வந்த உடனே போலீஸ் இருக்கிறவன் அஜய் கம்முன்னு இருக்காம, நீ அப்படி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி தந்தீங்கன்னா இந்த வைர மோகத்தையே அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு அது முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி வைர மோகத்தை எடுத்து அவங்கள்ட்ட பிரகாஷ்ராஜ் கிட்ட கொடுக்க, பிரகாஷ்ராஜ் வந்து அந்த வைர மோகத்தை தூக்கி கடலுக்குள்ளே போட, வைர மோதிரம் போச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து டைவ் பண்ணி கடலுக்குள்ள வந்து எடுக்க ட்ரை பண்ணும்போது அங்குள்ளே எல்லாமே வந்து பணமாகவே இருக்கிறத பார்த்து பயந்துட்டு மறுபடி போட்லேயே ஏறிக்கிற அப்படி. இத்தனை பேர் சிறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது பிரகாஷ்ராஜ் வந்து கதையை சொல்கிறக்கு ஆரம்பிக்கிற அப்படி. இது தேவார தெய்வத்தை பற்றி ஒரு கதை, இந்த கடலை வந்து சிங்கடலோட தெய்வத்தை பற்றி ஒரு கதைன்னு சொல்லி ஒரு கதையை ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து தேவாரம் பைரவான் தான் வந்து அந்த 4 மணிக்கு இன்சார்ஜ் மாதிரி இருக்குது. திருடு போகிறதுல வந்து இந்த தேவாரம் பைரவான் சேர்ந்து தான் திருட போகிறாங்க. அதுக்கு வந்து இடைத்தரகர வந்து இந்த முருகன் தான் வந்து இந்த பிளேஸ்க்கு இங்கே திருட போகணும்னு கேட்டு எல்லாம் குறித்து கொடுத்துருவோம். திருடிட்டு வந்து இவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் பட் தேவரா பைரவா இவங்களுக்கு முன்னாடி முன்னோர்கள் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து போராடினவங்க. இவங்க வந்து வயிற்று பழப்புக்கோசரம் இப்போ வந்து திருட வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. அதை காரணம் காட்டி சில பேர் வந்து இவங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. கதையெல்லாம் வந்து சொல்கிறோம் அப்படி. எப்படி திருடுறாங்க இல்லையானு ஒரு காட்சி காட்டுறாங்க. தேவரா வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கிற அப்படி. ஆனால் பைரவா அப்படி இல்லை, சுயநலம் முடிச்சோன்னா அந்த இடத்துல ரோலாக வந்து காட்டிக்கிறாங்க. தேவாரம் இல்லாமல் இவங்க எல்லாமே போய் அந்த பொருளை தூக்கிட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து டேலண்டான பர்சன் தேவாராங்கிறத அங்கே மெயினாக வந்து காட்டுறாங்க. ஆயுதத்தை வந்து இவங்க குலதெய்வமாக வச்சு கும்பிட்றாங்க. ஒரு ஊர் திருவிழா மாதிரி வைக்கிறாங்க. அதில் வந்து 4 ஊர்க்காரங்களும் அந்த இடத்துல வருவாங்க. சண்டை போட்டி நடத்துவாங்க. அதில் 2 பேர் ஒரு களமாக இருக்குவாங்க. ஒருத்தன் வந்து அதில் வந்து இப்போ எவனுக்கும் அந்த ஆயுதம் தேவைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த ஒரு ஆளாக வந்து நின்று அங்கே 2 பேர்த்த வந்து சமாளிக்கணும். அந்த 2 பேர்த்த சமாளித்து அவன் ஜெயிச்சிட்டானா ஆயுதம் வந்து அவனுக்கு சொந்தமாயிரும். ஊரில் ஒரு ஆயுத போட்டி நடக்குது. அப்போ வந்து தேவாரா வந்து என்னங்கிற அப்படின்னா, இது எதுக்கு இந்த சண்டையெல்லாம் எதுக்கு, மலையில் ஆட்சி செய்கிறவங்க 4 பேர் தான், நான் ஆளுக்கு ஒவ்வொரு வருஷம் அந்த ஆயுதத்தை வந்து வச்சு கும்பிட்டுக்கலாம். இப்போ வந்து பைரவா வந்து விடலை. வேணா உனக்கு தேவைன்னா நீ ஜெயிச்சு வேணா யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறையோ நீ வந்து கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் வருது. அதில் வந்து தேவாரம் பைரவா வந்து ஈக்குவலாக ஃபைட் போகிற மாதிரி காட்டிக்கிறாங்க. தேவாரா வந்து ஜெயிச்சு மாதிரி காட்டிடுறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு வந்து தேவாரா வந்து நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வருஷம் ஃபுல்லாக நீ வச்சு அந்த ஆயுதத்தை உங்கள் ஊரில் கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிடுற அப்படி. மறுபடியும் திருடுறக்கு இடைத்தரகர் வந்து திருடுறக்கு ஒரு டே டீமு அது டைமிங் குறித்து கொடுக்குற அப்படி. அதே மாதிரி கண்டெய்னர் வருது. கண்டெய்னரில் திருட போகலான்னு போகும்போது போலீஸ் எல்லாம் ரவுண்டப் பண்ணிக்கிறாங்க. அவன் வந்து அந்த போலீஸாக இருக்கக்கூடிய ஹெட்டு வந்து சொல்கிறான், நான் யூனிஃபார்ம் போட்ட காரணமே உங்களோட முன்னோர்கள் செய்த செயலை வச்சு தான் நான் அந்த யூனிஃபார்மே போட்டேன். உங்களோட முன்னோர்களாக வந்து ஊரை காக்கறதுக்கு தான் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் அழிக்கிறதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, இந்த பாக்ஸை என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி, குண்டு பாம்பு இதுதான் இருக்குது, இது திருடிட்டு போய் தான் நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான், ஊரைவே அழிக்கிறதுக்கு நாசம் பண்ணுறதுக்கோசரம் இதை பயன்படுத்திட்டு இருக்கிறான். நீங்கள் அதுக்கு உறுதுணையாக போயிட்டு இருக்கிறீங்க. உங்களோட முன்னோர்களை வந்து ஊரை காக்க பண்ணாங்க, ஆனால் நீங்கள் ஊரை அழிக்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது தேவாரா வந்து அந்த இடத்துல திருந்த தரக்க ஆரம்பிச்சிட அப்படி. அதனால் வந்து யாரையுமே வந்து திருட போகக்கூடாது, கட்டுப்பாடு நிறைய விதிக்குது அப்படி. மீன் பிடிக்க மட்டும்தான் போகணும், திருட்டு போனால் நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்குறக்க ஆரம்பிச்சிட அப்படி. ஸோ இதே ப்ராசஸ் போகும்போது இவனை எப்படியாச்சும் கூட்டத்தில் ஒன்று முடிவெடுக்கிறாங்க. பைரவா வந்து இவனை எப்படியாச்சும் கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி பைரவாலாம் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற டைமில் தேவாரோட ஃப்ரெண்டோட கல்யாணம் வருது. அந்த கல்யாணத்தில் வந்து தேவாரா வந்து என்ட்ரி ஆகிற அப்படி. இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா, தேவாராவை நேருக்கு நேராக வச்சு கொல்ல முடியாது, கல் கொடுத்து போதை ஏற்றி விட்டு மட்டையாக்கி அதுக்கப்புறம் வந்து அவனை கொல்றதா வந்து சொல்லவோ அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு அங்கே கல் நல்லாவே குடிக்க வச்சிடறாங்க தேவாராவை. அவன் நல்லா ஃபுல் போதையில் குடிச்சிட்டு இருக்கும்போது அவனை தனியாக ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு அவன் போகிறான். இடத்துக்கு போனோடனே அங்கே இருக்கிற சூழ்நிலையை வந்து அவன் புரிஞ்சுட்டு அதில் சண்டை போடுறவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சு அவன் தேவாரை வந்து வின் பண்ணிடுற மாதிரி காட்டிட்டு, அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாம் வந்து அங்கே வந்து பார்க்குறாங்க. அனுப்பிவிட்ட ஆளுகள்லாம் வந்து இறந்து கிடக்குறாங்க. ஊரே வந்து பார்க்குது. ஒரு கல்லில் வந்து நீங்கள் திருந்துவீங்கன்னு பார்த்தா எனக்கு திருந்தலை, இனிமேல் நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன், நான் வந்து கடலை வந்து பாதுகாக்கிறேன், நீங்கள் வந்து கடலில் ஏதாச்சும் திருட போனீங்கன்னா நான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் இங்கேருந்து கிளம்பி போன மாதிரி காட்டிடுறாங்க. அதுலேருந்து அந்த தேவாரா வந்து யாருமே பார்க்காத மாதிரி அந்த கதை காலத்தை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. 2வது பாட்டை வந்து தேவாரா மகனை வந்து இது இன்வால்வ் பண்ணுறாங்க. வில்லனோட கேரக்டர் அவனோட வாழ்க்கை சூழ்நிலை இரண்டையும் வந்து கொண்டு வராங்க. தேவார மகன் அவன் வந்து பயந்து மாதிரியே கொண்டு வராங்க. அவனை ஒரு டமி பீஸ்ன்னு சொல்லி அந்த ஊரே நினைக்குது, அவன் குடும்பமும் நினைக்குது. பைரவா டீமை பற்றின காட்டுறாங்க. அந்த பைரவா வந்து எப்படியாச்சும் மறுபடியும் போய் அந்த கடத்தல் தொழிலை நம்ம செய்யணும், தேவாராவை வந்து நம்ம கொல்லணும் ஒரு முடிவோடு அவன் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற மாதிரி. திருவிழா வருது. அந்த திருவிழாவில் வந்து ஆயுதம் வந்து வச்சு கும்பிடக்கூடிய ஒரு மரம் வருது. அப்போ வந்து அந்த தேவாராவுக்கு பின்னிட்டு அந்த ஊருக்கு வந்து அந்த ஆயுதம் வந்து வரதே இல்லை. ஸோ எல்லா ஊர் மக்கள் எல்லாம் வந்து அதில் எப்போ வரும் அந்த மாதிரி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற சமயத்தில் வந்து வாராவை போய் சரி கேட்கலாம், நான் போய் கேட்டு ஏதோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பைரவா கிட்ட போய் கெஞ்சி கேட்குறான். எங்களுக்கு வந்து ஒரு டைம்னாச்சும் எனக்கு அந்த ஆயுதத்தை எங்கள் ஊருக்கு சார்பில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த அப்போ அவன் வந்து மறுத்துறாங்க.
உங்கள் அப்பனை வந்து சண்டை போட்டு வென்றுட்டு அதை எடுத்துகிட்டு போக சொல்லு அப்படின்னலாம் சொல்லிடுறாங்க. போட்டியில் ஆற கலந்துக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோ என்ட்ரி ஆகிற மாதிரி, அதாவது வாரா என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. நானே வந்து போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போட்டியில் 2 பேர் அனுப்புகிறாங்க, 2 பேர் ஜெயிச்சிடுறாங்க. மறுபடியும் 3வது ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, 3வது ஆளையும் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் ரூல்ஸ் பிரகாரம் 2 பேர் தான் அனுப்பணும், 3 ஆளே அனுப்பிடுறாங்க. அதில் வெற்றி பெற்றாங்க. அடுத்த நாள் காலையில் தான் தெரியும் எப்படி ஜெயிச்சான்னா, அவன் குடிக்கிற அந்த கல்லில் அதை வச்சு தான் இவன் வந்து ஜெயிச்சிருப்பானு, அந்த வாரா வந்து ஜெயிச்சிருப்பான்னு தெரியுது. அதான் வந்து ஊரே வந்து ஃபுல்லாக வச்சு இவன் இப்படி பிரார்த்தனை பண்ணி தான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அது ஒரு இது. பைரவா வந்து கடலுக்கு போகிற அந்த திருடர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறா. அதனால முருகனை வந்து கூப்பிட்டு எதை இடத்தர கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி வேலை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திரும்பிட்டு வா, இந்த டைமில் இந்த இது வருது, இந்த நாளில் இந்த டைமில் இந்த கண்டெய்னர் வருது, நீ எழுதிட்டு வந்து எனக்கு கொடுக்கணும், முக்கியமான பொருள் அது. அதுவும் இல்லாமல் தேவாரா வந்து இதுக்கப்புறம் வந்தானா உன்னோட டீம் ஆளுங்க கவனிச்சுக்கோங்க, அவனை கொள்றதுனா கொண்டுக்குங்க, ஏதோ பண்ணிக்கோங்க, ஆனால் எனக்கு அந்த பொருள் கைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்ல அவனுக்கு சந்தோஷத்தில் சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. அதே சமயத்தில் இந்த பைரவா ஆளுகளாக போய் அந்த தேவாரா பிள்ளைய வந்து, அதாவது வாராவோட தங்கச்சியை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, தப்பான முறையில் வந்து பேசுகிறாங்க. அது போய் அழுதுட்டு போய் அவங்க அம்மாக்கிட்ட, அதாவது தேவாரா ஒய்ஃபுக்கிட்ட போய் அவங்க பிள்ளை போய் சொல்ல அது தேவாரா பையனுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சு என்ன பண்ணிடுறான், தேவாரா பையன் வந்து அவங்க சொன்ன ஆளுகளை 4 பேர்த்தையும் அடி அடிச்சு போடுறான். அடுத்த நாள் காலையில் அடிச்ச ஆளுக்கு இறந்து போயிட்டான்னு தெரிய வருது. அடிச்சுட்டு மட்டும் தானே போனேன், நான் கொல்லலையே அப்படின்னு சொல்லி டைரெக்டாக போய் நான் பைரவாட்டையே நான் போய் சொல்கிறேன், நான்லாம் அடித்தலாம் கொல்லல, எங்கள் தங்கச்சி வந்து கிண்டல் பண்ணாங்க, அதுக்கு நான் 4 அடி அடிச்சு கோவம் வந்து 4 அடி அடிச்சுட்டேன், அதுக்காக நான் கொல்ற ஆளெல்லாம் இல்லை, உங்களுக்கே தெரியல என்னை பற்றி, நான் ஃப்ராட்தனம் பண்ணி தான் நான் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல. அப்படி இருந்தாலும் நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்தால் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணாதான் நான் ஏற்றுப்பேன், மன்னிப்பு ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்ல சரி அதுக்கு ஒத்துக்கிறான். போய் நைட்டு ஒரு கண்டெய்னர் வருது, இல்லை திருட்டு போகிறாங்க, அதில் நீயும் சேர்ந்து போகணும் அப்படின்னு சொல்ல எல்லாம் ஏற்பாடாகிடுது. இந்த பைரவா வந்து திருட்டு போகாத அளவுக்கு ஒருத்தன் வந்து நீ எல்லாம் திருட்டு போகக்கூடாது, நாங்கள் போய் ஜெயிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லி பைரவா வந்து நிறுத்தி வைக்கிற மாதிரி அது ஒரு கான்செப்ட். அந்த பைரவா வந்து போகாத மாதிரி இவங்கெல்லாம் போகிற மாதிரி அதில் கதையை கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த டைமில் தேவார ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுற அப்படி பிரகாஷ் ராஜ் கிட்ட, தேவாரா தன்னோட மகனாக இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டா, அப்படி தப்பான வழியை போனாலும் விட்டு வைக்க மாட்டா, அப்படி கொண்டுருவா, அப்படி நீங்கள் தடுக்கல, எப்படியாச்சும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருங்க, என்னோட பையனை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லும் போது பிரகாஷ்ராஜ் வந்து உன் புருஷனாலும் இல்லை, இதுனா வரைக்கும் அந்த பயத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் உன் பிள்ளைனால தான், கடலுக்குள்ளே போகாத அளவுக்கு தடுத்தது, எல்லா வேலையும் பண்ணது, போன ஆளுகளாக அடிச்சு மிரட்டுறது எல்லாமே வந்து உன் பையன்தான் அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே கிளைமேக்ஸை ஒரு ட்விஸ்ட் போட்டு திருப்புறாங்க. அங்கே போகிற ஆளுகள் தேவாரம் வந்த மாதிரி ஒரு ஃபீலை ஏற்படுத்திட்டு எல்லாத்தையும் கடற்குள்ளே தள்ளி விட்டு எல்லாத்து முதுகில் வந்து ஒரு பெருக்குறியாக வந்து கத்தியால் வந்து கிழிச்சு இருந்துடுறான். தெரிஞ்சு அதில் எல்லாமே மயக்கமாயிடுறாங்க. எல்லாமே போட்டில் தூக்கி போட்டுட்டு கடற்கரை கொண்டு வந்து இழுத்துட்டு வர மாதிரி இருக்குது. வாரா வந்து ஒரு அந்த கப்பல்லையே வந்து கத்தியை கொண்டு வந்து சொருவி அந்த கத்தி மூலமே தன் முதுகை வச்சு தேய்ச்சி பெருக்குறி போட்ட மாதிரி காட்டுகிறாங்க. அது ஒரு டைலாக், என்னோட கண்ணிலிருந்து கண்ணீரை பார்க்காத சிங்கப்பா, அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாத்தோட பயத்தை நீங்கள் பார்ப்பேன், கடலுக்குள்ளே இனிமேல் திருடவே போகக்கூடாதுன்னு நீ கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க, திருட போகிற வேலையை வந்து முற்று அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லி அஜயன்கர் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அப்பா அவன் வந்து அப்படியோ வந்து தண்ணி மேலெல்லாம் திருட போக மாட்டாங்க, நீ அச்சுறுத்தல் வராது, அந்த நாட்டு தலைவர்கள் அச்சுறுத்தல் வராதுன்னு ஒரு கான்செப்டில் கொண்டு போனாலுமே அவன் அதையெல்லாம் விட்டுட்டு அப்படிப்பட்ட அந்த சரி அந்த தேவர் இறந்துட்டான்னு சொன்னீங்கல்ல, எப்படி இறந்தா, அவ்வளோ பெரிய வீரனை எப்படி கொல்ல முடியும் பிரகாஷ் ராஜ் கிட்ட அந்த அஜய் கேட்கும்போது அவன் மனசில் வந்து தேவாரா பையனே வராம வந்து கத்தியில் குத்துன மாதிரி அதை கான்செப்ட் காட்டிக்கிறாங்க. அதோட அந்த இது முடிஞ்சது, அடுத்த பாட்டு ஷார்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கான்செப்டில் கொண்டு போய்க்கிறாங்க. இதுதான் கதை. அடுத்து வர நல்ல மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.